is a time for wealth transfer. சம்பாதிச்சு சேர்த்து குவிக்கிற தொல்லை சிலருக்கு, அதை பயன்படுத்தும் ஸ்லாக்கியம் உங்களுக்கு. So Bible says, ஆமென். பிரசங்கில படிக்கிறோம், சேர்த்து குவித்து வைக்கும் தொல்லையை அவனுக்கு நியமித்தார், ஆனா எடுத்து அனுபவிக்கும் பாக்கியத்தையோ. ஆமென். இதுக்கு பேரு வெல்த் டிரான்ஸ்ஃபர். எல்லாம் சொல்லுங்க, வெல்த் டிரான்ஸ்ஃபர். நல்லா சவுண்டா சொல்லுங்க, செல்வ பரிமாற்றம். நல்லா சவுண்டா சொல்லுங்களேன். இப்படி ஒன்று இருக்குன்றது நிறைய கிறிஸ்தவங்களுக்கு தெரியாது. கர்த்தர் பாருங்க, நீங்க ரெடி ஆனீங்கன்னா எங்கேயோ இருக்கிற பிசினஸ், எங்கேயோ இருக்கிற பணத்தை, பதவியை உங்களுக்கு நேரா He transfer everything. ஆமென். என்ன போட்டிருக்கு பாருங்க, தேவன் தம் பார்வைக்கு நல்லவராய் இருக்கிறவனுக்கு ஞானத்தையும் அறிவையும் இன்பத்தையும் அளிக்கிறார். பாவம் செய்கிறவனுக்கோ தமது பார்வைக்கு நல்லவனாய் இருக்கிறவன் வசமாய் வைத்து விட்டு போகும் பொருட்டு சேர்த்து குவித்து வைக்கும் தொல்லையே அவர். அதாவது உங்க கையில கொடுத்துட்டு போறதுதான் அவன் வேலை. வாங்கிக்கோங்கய்யா, வாங்கிக்கோங்கய்யா. பைபிள் சொல்லுகிற துன்மார்க்கனின் ஆஸ்திகள் எல்லாம் நீதிமானுக்காக சேர்த்து வைக்கப்படும். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, வெல்த் டிரான்ஸ்ஃபர். நல்லா சொல்லுங்க, வெல்த் டிரான்ஸ்ஃபர். ஆமென். நான் நம்புறேன், இனிமே உலகத்துக்கிட்ட நிறைய இருக்காது, சபையின் கையில் நிறைய இருக்கும், தேவ பிள்ளைங்க கையில நிறைய இருக்கும். இது நடந்தே தீருங்க. It is God's will. Amen. Amen. பாவியின் ஆஸ்தியோ நீதிமானுக்காக எவன்லாமோ சேர்த்து வச்சிரு. என்ன கேட்டா அவன் வேலையை அவன் பண்ணிட்டான்னு நினைக்கிறேன். எவ்வளவு சேர்த்து வச்சிருக்கிறாங்க. கடவுள் சொல்றாரு, பிள்ளை ரெடியா இருந்துக்கோ, என் நேரமும் மடை திறக்கும், உன் கையில வரும்ன்ற. உன்னிடமாய் வரும், உன்னிடமாய் வரும், உன்னிடமாய் வரும். It's a time for wealth transfer. இது செல்வ பரிமாற்றத்தின் நேரமாய் இருக்கிறது. ஆமென். 400 வருஷம் உன்கிட்ட ஒண்ணுமே வரல, ஆனா நடு ராத்திரில உன்கிட்ட வரப்போகுது. வாங்கிக்கோங்க. இந்த இடத்துல ஒரு அனாயிண்டிங் இருக்குது. அது வராத பணத்தை உங்க கையில வர வைக்கும், வராத செல்வத்தை வர வைக்கும், வராத வெள்ளிய பொண்ண உங்க கையில அது வர வைக்கும். பைபிள் சொல்ற வெல்த் வேறங்க அது. நான் சொல்றேன், இன்னைக்கும் கர்த்தர் அப்படி செய்கிறவர். ஆமென்.